அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் இது. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி சண்டை சச்சரவில் இருந்தாங்கன்னா குடும்பமாகவே இருக்காது. ஒற்றுமை வந்து இருக்கணும். கல்யாணம் பண்ணும்போது எப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் பெற்றுக்கிறாங்களோ அந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாகவே இருக்கணும். நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, டைமிங்கை போய் பாருங்கள். உங்களோட ஜாதகத்தை போய் பாருங்கள். யார் மேலே குற்றம் எது ஜாதகத்தில், நீங்கள் குற்றம் சொல்லலை, ஜாதகத்தில் யார் மேலே குற்றம் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு வழியை தேடணும். பக்கத்தில் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு 2 பேரும் பிரிகிறீங்க ஒரு சூழ்நிலை வருது. ஒருத்தவங்க நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே யாரையும் காப்பாற்ற முடியாது. இன்னாருக்கு இன்னார்ன்றது தான். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா பசங்க கூட பிரச்சனை இல்லை ஆள் கொள்ளுவாங்க. அதுக்கு ஒரு வசிய தாயித்து அற்புதமாக வேலை செய்யும். நான் இதெல்லாம் பதிவில் ஏன் ஒரு தாயத்தெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சில பேர்களை காசு இருந்து பண்ணுவாங்க, காசு இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சியும் பண்ணலாம், தப்புலாம் கிடையாது. கடவுள் யாரையுமே வந்து சோதிக்கலாம் மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தை குட்டி எல்லாருமே நல்லா இருக்க முடியும். நம்ம என்ன சொன்னாலும் சொல் புத்தியும் சுய புத்தி இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கஷ்டப்பட்டு என் கணவன் வேணும் என் மனைவி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சஜஷன் தான் கொடுத்து அனுப்புவேன். இன்னொருத்தவங்க பேச்சை கேட்கும்போது அது நல்லா தான் இருக்கும். ஒரு 3 மாதம் இருக்கும். கல்யாணம் எப்படி 3 மாதம் நல்லா இருக்குமோ, பிரிவில் கூட 3 மாதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு எங்கே சுய புத்தி இல்லை, நாங்கள் சொன்னால் உனக்கு எங்கே போயிடுச்சு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸில் ஆகிடும். அப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. பாவம் பண்ணலாமா என்ன சொல்லுங்க மன்னிப்போமா அப்படின்றதே தெரியாது. நம்மளோட தசா புத்தி ரொம்ப முக்கியம். ஏன் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. யார் பேச்சை கேட்டு சண்டை சச்சரவு வருதா 2 பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யோனி பொறுத்தும் கரெக்டாக இருக்கணும். இன்னும் சின்ன சண்டை வந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த யோனியை பற்றி சில பேருக்கு தெரியும். பெரியவங்களோட பேச்சு கேட்டிருந்தா இப்போ கேட்குற மாதிரி ஆளுங்களும் இல்லை. சஜஷன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அனுபவத்தில் கஷ்டப்பட்டு அழுதுட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் பார்க்குறேன். இந்த கணவன் மனைவிக்கு வந்து தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தாயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் என் தொழில் ரீதியாக வந்து அவங்களோட இப்போ கணவன் கேட்கலன்னா அவங்களோட பொருளை வச்சு ஒரு வசியை போட்டு நம்ம சொல்லித்தருவோம். அது நம்ம தாயத்து முறையில் சொல்லித்தருவோம். பட்டு நீங்கள் இந்த தாயத்தை வந்து என்னைக்கு எழுதணும்னு கேட்டிங்கன்னா, சந்திர ஓரையில் எழுதணும், திங்கக்கிழமையாக எழுதணும். வளர்பிறை திங்கக்கிழமை, மூணாம் பிறையாக இருந்தால் நல்லதாக இருக்கும். இப்போது ஒரு காரியத்தகடுன்னு கேளுங்க, வாங்கிக்கோங்க. இல்லை வசதி இருக்குது வெளியில் வாங்கிக்கோங்க. என்றைக்குமே ஒரு எந்திரம் வேஸ்ட் ஆகாது. அதோட பலாப்பலன்னு உங்களுக்கு கொடுக்கும். ஒரு எந்திரம் எப்படி தாயத்து எப்படி பண்ணோன்னா, ஒருத்தவங்களுக்கு 21 நாளில் பண்ணோம், 11 நாளில் பண்ணோம், 2 மாதத்தில் பண்ணோம், 3 மாதத்தில் சொல்லணும். எல்லா பதிவுலேயுமே வந்து நம்ம சொல்கிறது என்னடனா, இது ஜாதகத்தை பார்க்காம நம்ம சொல்கிறது. நான் இப்போது கொடுக்குறது என்னடனா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணுன்றதுனால தான் இந்த பதிவை நான் கொடுத்துக்கிறேன். தமிழ் எழுத்துக்கு பவர் அதிகமாக இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் எழுத்துக்கு நம்பர் எழுத்து தாயத்துக்கும் அதிகமான ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் எந்திரத்தை கொஞ்சம் சீப்பாக நினச்சிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பம் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் தாயத்தை போடுங்க. மையை கொடுப்பாங்க, மையை தான் கொடுப்போம். யார் கையில் நீங்கள் போனாலும் இந்த 2 விஷயம், ஒரு மந்திரம் வசியை போட்டு வந்து அவங்களோட விஷயத்தையே உங்கள் கணவன் கேட்கலன்னா அவர் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வசியை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து அது கற்றுக் கொடுக்குற முறை அது வேறு. இப்போது நான் என்ன சொல்லித்தரேன்னா, குடும்பத்தில் குழந்தை குட்டி கணவன் மனைவி யார் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாரும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த தாயத்தை வந்து நீங்கள் கட்டி பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். சில பேர் வந்து ஆணும் பெண்ணும் எனக்கு நல்லா கழுத்தில் கட்ட முடியல அப்படின்னா இடுப்பில் கட்டிக்கோங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி கட்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்தால் நீங்கள் தான் நல்லா இருக்க போகிறீங்க. நான் வந்து உங்களுக்கு சஜஷன்லாம் பண்ணல, அவங்கவுங்க வாழ்க்கை. இந்த தாயத்தை நீங்கள் கட்டி பாருங்கள், உங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கணவன் மனைவி சண்டை சச்சரவில் இருந்தாலும் ஒத்துமை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். உங்களுக்கு பொருத்தமே அங்கே கிரகண பலன் வந்து சரியில்லாமே இருந்தால் கூட சரியாகும். இது என்னோட அனுபவம் பாடம். இது சரி. இந்த பதிவில் நான் தரத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா,
வாழறதுக்கு வழி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாவே சூப்பராக வாழ்ந்துடலாம். ஒன்று அவங்கவுங்க பொறுத்து, நம்பிக்கை பொறுத்து. யாருன்னா பேச்சுனா துணையாக இருக்கணும், யாருன்னா ஒருத்தவங்க துணையாக இருந்து சஜஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சஜஷன் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. நம்ம இது உண்மை அப்படின்னு சொன்னாலும் அதை பயன்படுத்தி பார்த்தா தான் உங்களோட வாழ்க்கை கிடைக்கும். சொல்கிறவங்க பேச்சை கேட்டிங்கன்னா குடும்பமாக இருக்காது. எல்லாருமே நல்லா இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். அப்படின்றதுனால இந்த எந்திரத்தை நீங்கள் பார்த்து வரைஞ்சி எழுதி தாயத்தில் 2 சின்னதாக உங்களுக்கு வந்து 2க்கு 3க்கு 2 2.5 அந்த மாதிரி ஒரு தாயத்தை வந்து கட் பண்ணி எழுதி வாசனை திரவியம், நான் எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன், குங்குமப்பூ, ஜவ்வாது, புனுகு, அத்தரு, கோரசனை இதெல்லாம் மையாக ஆக்கி அந்த எந்திரத்துக்கு மேலே தடவிட்டு உள்ளே ஃபோல்ட் பண்ணி உள்ளே வைங்க. அதிகமான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிரிஞ்சிட்டு கஷ்டப்படுறதோட இதை போட்டுட்டு சந்தோஷமாக இருங்கன்றேன் நான். முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எதுவுமே வந்து வேஸ்ட்லாம் ஆகாது. நம்ம பிறந்ததே வேஸ்ட் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி காமிப்பார். அந்த மாதிரி இந்த ஒரு பொருளை நீங்கள் கட்டி பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. முடியாத பட்சத்தில் என்ன நாடுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியும். அது கட்டணமாக ஆகும். ஓகேங்களா? இதை நீங்களே பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். இதோ பாருங்கள் வீடியோவில் எந்திரத்தை இது மேலே வந்து மனைவி பேர் எழுதணும். இந்த எந்திரத்தை எழுதிட்டு மனைவி பேரை மேலே எழுதணும், கீழே கணவன் பேர் எழுதணும். இது முக்கியமாக மறந்துடாதீங்க. இதை பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த எந்திரத்தை பார்த்து பலன் அடிங்க. ஒருத்தர் கேட்கல அப்படின்னா ஒருத்தர் போடுங்க. என் கையில் வந்தால் 2 பேருக்குமே தான் தருவேன் தாய்த்து. ஓகேங்களா? உங்களோட சௌகரியம் பொறுத்து அது. ஆனால் இந்த எந்திரத்தை கட்டும்போது கணவன் மனைவி வசியம் ஏற்படும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். என் தொழில் ரீதியாக கொடுத்து நான் இது வரைக்கும் ஃபைலை நான் வந்து கிடையாது. அந்த விஷயம்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நீங்கள் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணுனால தான் இந்த மாதிரி பதிவுலாம் கொடுக்குறேன். முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.